Uses of microorganism. Microorganisms are useful in different fields, as such medicine, agriculture and industry. Some of them are given below. First one is medicine. We obtain antibiotic and vaccines from microbes. So we can produce antibiotics and vaccines or produced in microbes from microbes. So what are the microbes? Microbes already know that it may be algae, bacteria, fungi, virus, virions and prions. These are the microbes. From these microbes we can get the antibiotic and the vaccination we can produce. Okay. Antibiotic. The word anti means against. Antibiotic is a substance produced by living organism which is toxic for other organism. So which means from the living organism, from the living microorganism, the medicines are produced. So which gives the medicines for other living beings. Okay. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன்லாம் எதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பென்சிலின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கைலேருந்து எடுக்கிற ஒரு மெடிசன். அப்போ ஃபங்கை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லிவிங் மைக்ரோப். ஃப்ரம் த லிவிங் மைக்ரோப் த மெடிசின்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த லிவிங். ஸோ அதுலேருந்து அந்த உயிர்லேருந்து எடுக்கிற ஒரு பொருள் வந்து இன்னொரு உயிருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு வந்து மருந்தாக செயல்படுதான். அப்போது ஒரு லிவிங் பீயிங்லேருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் சப்ஸ்டன்சஸ் இட் இஸ் அகைன்ஸ்ட் த டிசீஸ் ஆஃப் த லிவிங் பீயிங். இன்னொரு லிவிங் பீயிங்கோட நோய்க்கு மருந்தாக அமையுது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். ஓகே. ஸோ திஸ் இஸ் த பென்சிலியம். பென்சிலியம் chrysogenum. Penicillium chrysogenum. So this is one of the fungal. Okay, fungi. So from this fungi the medicines are extracted. Okay. This is one of the living being, no? So இந்த உயிருள்ள இந்த செடியிலேருந்து எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து வேற ஒரு நோய்க்கு, உயிருள்ள ஒரு விலங்குக்கோ இல்லை அனிமலுக்கோ உள்ள நோய்க்கு வந்து ஸோ மெடிசினாக இது ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin. So from the Penicillium chrysogenum, the medicines was extracted. So what is the medicine? Antibiotic penicillin. In the year 1922, the antibiotic penicillin was obtained from the fungi Penicillium chrysogenum. So Penicillium chrysogenum ஒரு ஃபங்கை தாவரத்திலிருந்து ஸோ மெடிசனை வந்து ஆன்டிபயோட்டிக் பென்சிலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் டிசீஸ் சச் அஸ் த டெட்டனஸ், டிப்தீரியா. ஓகே. ஸோ திஸ் penicillin, antibiotic penicillin is cure the diseases like tetanus and diphtheria. Okay. The antibiotic streptomycin is obtained from Streptomyces bacteria. So streptomycin is one of the medicine. So this is streptomycin is extracted from Streptomyces bacteria. So bacteria is one of the living being. So the medicine streptomycin extracted from the living being. So which medicine means antibiotic is இன்னொரு மனுஷனோட நோயை, இன்னொரு உயிருள்ள மனுஷனோட நோயை இல்லை நோய் கிருமியை, அந்த நோய் கிருமிங்கிறது லிவிங் பீயிங் தான். ஸோ அப்போ அந்த நோய் கிருமியை கொல்றதுக்கு பயன்படுது. ஓகே. ஸோ ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியா டு க்யூர் வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பிளேக். ஸோ ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிற மெடிசன் எந்த நோய்க்கு வந்து மருந்தாக பயன்படுதுன்னா பிளேக் அப்படிங்கிற நோய்க்கு மருந்தாக பயன்படுது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஒரு லிவிங் மைக்ரோப்ஸாக இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம், அதுலேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட்டு இன்னொரு உடம்பில், இன்னொரு உயிரினத்தில் உள்ள நோய் கிருமியை கொல்றதுக்கு ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது. ஓகே. ஸோ அண்ட் தென் வேக்சின்ஸ். Vaccines are prepared from dead or weakened microbes. So vaccines are prepared. So dead microorganism or weakened, ரொம்ப பலவீனமாக இருக்கிற ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து, மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. Edward Jenner was the first person to discover smallpox vaccine. So this vaccine is first discovered by Edward Jenner.
ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். ஸ்மால் பாக்ஸ்னால் தெரியும் இல்லையா, அம்மை நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்காங்க. He coined the term vaccination. So he only first introduced that word vaccination. When the vaccine is injected to the body of the patient, the body produces antibodies to fight against the germs. So whenever we are getting the injection, that antibodies அந்த இன்ஜெக்ஷன்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. So whenever inject the vaccination in our body produced antibodies. Okay, so antibodies produce excess அப்படின்னா என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா that antibodies is fight against the germs or microbes. ஓகே, நோயை உண்டாக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ்க்கு எதிராக நம்ம பாடியில் உருவான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுன்னா போராடி அந்த நோய் கிருமியை அழிக்கும். These antibodies remain inside the body and protect from future invasion of the germs. Okay, so நம்ம once vaccinate பண்ணிக்கிட்டோன்னா so that vaccination is continued and sustained in our body. So okay, so which gives the antibodies continuously. So that only சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோன்னா தடுப்பூசின்னு போடுறாங்க. அப்போ அந்த தடுப்பூசி போட்டோடனே பாடியில் என்ன ஆகும்னாக்க so much of antibodies are produced. So it's ready to against the germs. இப்போ பர்டிகுலராக இப்போ வந்து காலரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லைன்னா காலரா நிறைய ஊசி போடுறாங்க இல்லையா, காச நோய்க்கு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. டிபி, டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னாக்கா டியூபர்குலோசிஸ்க்கான ஆன்டிபயோட்டிக் பாடியில் நேச்சுரலாக உருவாயிடும். ஸோ இப்போ டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா வந்து நம்ம பாடியில் என்ட்ராகும்போது என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஆன உடனே என்ன பண்ணிடும், ஆல்ரெடி ஆன்டிபாடி அதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம பாடியில். ஸோ இந்த ஆன்டிபாடி போய் டியூபர்குலோசிஸ்க்கான அந்த பாக்டீரியாவை உடனே கொன்னுடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிகாஷனாக வேக்சினேஷன் போடுறாங்க. புரிஞ்சுச்சா? So these antibodies remains inside the body and protect from future invasion of the germs. Therefore vaccination is otherwise called immunization. So தடுப்பூசி திட்டம், தடுப்பூசி முறை அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வேக்சினேஷன் அண்ட் ஆல்சோ கால்டு இம்யூனைசேஷன். ஏன் வந்து இம்யூனைசேஷன் சொல்கிறாங்கனாக்கா டு இன்க்ரீஸ் the vaccination, through the vaccination increase the antibodies. Immune system is boost up through the vaccination. அதனால் அதுக்கு பேர் என்ன, இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகுறதுனால இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் வேக்சினேஷனாக. ஓகே, எக்ஸாம்பிள் MMR வேக்சின் இஸ் கிவன் ஃபார் ப்ரிவென்டிங் மீசல்ஸ். மீசல்ஸ்னாக்கா அம்மை மாதிரி ஒரு மணல்வாரி அம்மை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நோய். மம்ஸ் அண்ட் ரூபெல்லா. ஸோ இதுக்கெலாம் ப்ரிகாஷன் என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. BCG, பேசிலே கால்மெட்டி குவாரின். So that is the BCG. BCG is the injection for tuberculosis. Tuberculosis na காச நோய்க்கான injection தான் BCG. Vaccine is given for preventing tuberculosis. Okay. So and then microbes are used in agriculture also. Microbes are used in agriculture, natural fertilizer. So why we have to use the natural fertilizer? When we are using the natural fertilizers only, the microbes of the soil will be increased. Microbes or small worms like that. Okay. ஸோ அப்போது சின்ன சின்ன புழு, மண்புழு, சின்ன பூச்சி, வண்டு இது எல்லாமே மண்ணில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து இப்போ மண்புழுலாம் ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா மண்ணை என்ன பண்ணும் அதுனா மண்ணை சாப்பிட்டு ஸோ மண்ணை வந்து டைஜஸ்ட் பண்ணி சாஃப்ட் அண்டாக கொடுக்கும். அப்போது இந்த நியூட்ரிஷன்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட் இன் த சாயில். ஸோ அப்போ நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோப்ஸ் ஆஃப் த சாயில் வில் பி இன்க்ரீஸ்டு. ஸோ இன்கேஸ் இஃப் வி ஆர் யூஸிங் in the artificial fertilizer. So artificial fertilizer fully chemical, no, so that all the microbes and small insects like worms like insects all fully destroyed because of we are using the in case we are using the artificial fertilizers. ஃபுல்லாக அது கெமிக்கல்ங்கிறதுனால மண்ணில் இருக்க எல்லா சின்ன சின்ன மைக்ரோப்ஸையும் அழிச்சிடும். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சரில் மைக்ரோப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் கால்ட் அஸ் அ டீகம்போசர் because they act upon degradable waste. So decomposition that is very important on the earth because so decomposition என்ன சிதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
ஆமாம், சிதைக்கும் போது தான் whenever the decomposition is possible that time only அது என்ன ஆகும்னாக்கா நல்லா சிதைக்கப்பட்டு மண்ணுக்கு உரமாக மாறும். ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு அனிமல் இறந்து போச்சு அப்படின்னாக்க அது டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகி அதோட எசன்ஸ் ஃபுல்லாக மண்ணுக்கு போகும். அதோட ஸ்மெல்லெல்லாம் எங்கே போகும்? காற்றுல கலக்கும். அந்த எலும்பு மட்டும் சிதையாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டீகம்போசிஷன். ஸோ திஸ் டீகம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு க்ளீன் the environment. Okay, so if for example plastic so decompose ஆகாது. ஜென்ரலாக டீகம்போசர் யார் அப்படின்னா மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் தான் என்ன பண்ணும்? அழுக வைக்கும், புழு வைக்கும், நாற்றம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நேச்சுரல் திங்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு our earth. So in case we are using nowadays we are using many number of plastic items and plastic papers. So the plastics are not decomposing materials. எஸ்பெஷலி அது வந்து என்ன சொல்கிறது, கெமிக்கல் அதனால் மைக்ரோப்ஸ்னால் அதை என்ன பண்ணவே முடியாது, டீகம்போஸ் பண்ணவே முடியாது. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் தான் டீகம்போஸ் பண்ணி நிறைய மாற்றங்களை பூமியிலையும் மண்ணிலையும் உருவாக்குது. ஸோ அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் வந்து அகைன்ஸ்ட் மைக்ரோப்ஸால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டீகம்போஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் அங்கங்கே நமக்கு அப்படியே தேங்கி கிடக்கு. காரணம் என்னென்னா மைக்ரோப்ஸ் என்ன பண்ணாது அது அப்படின்னா டீகம்போஸ் பண்ணாது. பிகாஸ் தி ஆக்ட் அப்பான் டிக்ரெடபிள் வேஸ்ட். பிகாஸ் டிக்ரெடபிள் வேஸ்ட் மீன்ஸ் மட்கும் குப்பை. ஸோ மக்கி போகிற குப்பையை யார் மக்க வைப்பா அப்படின்னா மைக்ரோப்ஸ் தான். பாக்டீரியா, வைரஸ், இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய டிக்ரெடபிள் இன்செக்ட்ஸ் அப்படி டீகம்போசஸ்லாம் யாருன்னா எறும்பு, அப்புறம் இந்த கரையான் சொல்லுவோம்ல, கரையான். ஸோ இதெல்லாமே டீகம்போசஸ். இதெல்லாமே தான் பெரிய பார்ட்டிக்கலை குட்டி குட்டியாக ஆக்கி பூமியை க்ளீனாக வைக்குது இல்லையா? ஸோ டீகம்போசஸ் குறைஞ்சி போச்சுன்னாக்கா பூமி மேலே என்ன ஆகும்னா நிறைய குப்பைகள் தான் இருக்கும். அப்போ குப்பைகள் இருந்தால் அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பிளாஸ்டிக்ஸ் ஆர் மெனி இந்த பிளாஸ்டிக்ஸ் இஸ் அ மேஜர் இஷ்யூ ஆன் த எர்த். ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆகுது, பூமி மேலே இருக்கிறதுனால தண்ணியெலாம் உள்ளே போகலை, நிலத்தடி நீர் வந்து இதாகலைன்னா நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் வரும் இல்லையா? ஸோ டீகம்போசர் மீன்ஸ் மைக்ரோப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிக்ரெடபிள் வேஸ்ட். During the process, nitrate and other inorganic nutrients are released into the soil. அதான் சொன்னேன், இப்போ ஒரு அனிமல் இறந்து போச்சுன்னா அது என்ன ஆகும்னா புழு வச்சு அதோட எசன்ஸ்லாம் எங்கள் மண்ணில் இறங்கும். ஸோ அதோட எசன்ஸ் இப்போ நைட்ரஜன் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸாக மாறி மண்ணுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ ரிலீஸ்ட் இன்டு த சாயில், மேக்கிங் த சாயில் ஃபெர்டைல். அப்போ this essence or this nutrients or enter into the soil, then the soil will get more nutrient. So from that soil we are planting more plants and trees. ஸோ அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஹெல்த்தியாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஓகே, ஸோ டீகம்போசர் அப்போ அதை வந்து டீகம்போஸ் டிக்ரெடபிள் வேஸ்ட்டு, எதெல்லாம் டிக்ரெடபிள் வேஸ்ட்டுன்னு தெரியும் நமக்கு. எக்ஸப்ட் பிளாஸ்டிக்கு, மேக்ஸிமம் 100% நான் டிக்ரெடபிள் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் தான். ஸோ எக்ஸப்ட் பிளாஸ்டிக்கு. ஸோ நம்ம நிறைய இது வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் டிக்ரெடபிள் வேஸ்ட்டு தான். ஓகேவா? Okay, so decomposers are very important to decompose the degradable waste. Okay, so which is making the soil fertile. Okay, this decompose is called natural fertilizer. So this is the natural fertilizers. இப்போ பார்த்தோம்னா வயல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல. இப்போ வயல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க குப்பைகளை கொண்டு போடுவாங்க. ஸோ இப்போ சாணம், சாம்பல் அதெல்லாம் கொண்டு போடுவாங்க. அப்போ அது என்ன ஆகும்னாக்க இந்த புழுவெல்லாம் வச்சு ஸோ அந்த வேஸ்ட்டு என்ன ஆகும்னா சாஃப்டன் மெட்டீரியலாக மாறி மண்ணோட மக்கும். அப்போ சாஃப்டன் மெட்டீரியல் ஆகும்போது அதில் உள்ள எனர்ஜிஸ், அதில் நியூட்ரியன்ஸ் அப்படியே மண்ணில் இறக்கும். அப்போ அதில் வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாய நிலத்துக்கு விவசாயம் பண்ணுற அந்த செடிக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும், நிறைய நியூட்ரிஷன், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அப்போ அங்கே யார் இருப்பா? சின்ன சின்ன வண்டு, பூச்சி, குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இந்த முறையில் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறது தான் என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ஃபர்டிலைசர். ஸோ அக்ரிகல்ச்சருக்குனால நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ these are types of biofertilizers. So what are the microbes or act as a degradable decomposers அப்படின்னா types of biofertilizers, these are rhizobium, acetobacter and azospirillum, PSM, azolla, cyanobacteria, AM fungi. These are the biofertilizers, means natural living being. This is living microbes. These microbes
makes decomposes the degradable waste. So that's why these biofertilizers are called and also called decomposers. Okay, decomposers. Okay. And then nitrogen fixation. Rhizobium bacteria living in the root nodules of leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates which are essential for growth of plants. Nitrogen is very important. So nitrogen is converted into nitrate. ஸோ இந்த நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக மாறணும்னா மாற்றுறதுக்குன்னு சில பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் தட் பாக்டீரியாஸ்? சைனோபாக்டீரியா அண்ட் நாஸ்டாக். ஸோ போத் தீஸ் பாக்டீரியாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். Cyanobacteria and Nostoc. Both these bacteria are very important. So both these bacteria இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த nitrogen in the soil, the presence of nitrogen is converted into nitrate. Nitrate means nitrogen is react with oxygen which forms nitrate. Okay. Rhizobium bacteria living in the root nodules. So rhizobium is one of the bacteria. So rhizobium bacteria, listen this picture. Microbes fix nitrogen in nodules on the root of the pulse crop. So this is the nitrogen. Okay. So nitrogen எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பிளான்ட்டில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன் பிளான்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி பிளான்ட்ஸில் பார்த்தோன்னா நோடல்ஸ் இருக்கும். நோடல்ஸ்னால் முடிச்சு மாதிரி இருக்கும் சில வேர்களை, எஸ்பெஷலி இந்த கடலை செடி, பட்டாணி செடி அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னாக்கா ரூட்டில் பார்த்தோன்னா பபுளாக குட்டி குட்டியாக உருளையாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும்னாக்கா ரைசோபியம் பாக்டீரியா. ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுது பாருங்களேன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை எங்கே கொண்டுட்டு வருது பாருங்கள். அட்மாஸ்பியர் ஏர் எங்கே வருது பாரு. அட்மாஸ்பியர் ஏரில் இருக்க நைட்ரஜன் எங்கே வருது? எர்த்துக்கு வருது. இந்த அப்போது மைக்ரோப்ஸ் ஃபிக்ஸ் நைட்ரஜன் நோடல்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் த பல்ஸ் கிராப். ஸோ அப்போது இந்த நைட்ரஜனை மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா இந்த ரைசோபியம் பாக்டீரியா. ஸோ ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த ரைசோபியம் பாக்டீரியா நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றும். Nitrogen is converted into nitrate. அப்போ nitrogen is very important to fixation of the plant. ஒரு மண்ணில் ஆழமாக பதிஞ்சு மேலே இப்படி வளர்கிறதுக்கு, அதாவது ஃபிக்ஸேஷன் நிலை நிறுத்துறதுக்கு, ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக நின்று வளர்கிறதுக்கு எது இம்பார்ட்டன்ட்னாக்கா நைட்ரஜன். அப்போ இந்த நோடுல்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை இந்த ரூட்டுக்கு கொண்டு வந்து ரூட்டில் இருக்கிற நோடல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோடல்ஸில் ரைசோபியம் பாக்டீரியா இருக்குது. தட் ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இப்படி ரிசீவ் பண்ணுச்சு இல்லையா, த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு நைட்ரேட். ஸோ இதுதான் அதோட வேலை. ஸோ ரைசோபியம் பாக்டீரியாஸ் லிவிங் இன் த ரூட் நோடல்ஸ். எங்கே இருக்குமா ரைசோபியம் பாக்டீரியா? ரூட் நோடல்ஸ் ஆஃப் த லெகுமினஸ் பிளான்ட்ஸ். லெகுமினஸ் வேறு முடிச்சுகள் உள்ள தாவரங்கள். ஸோ கடலை செடி, பட்டாணி செடி, சொன்னல தான். என்ரிச் த சாயில் பை ஃபிக்ஸிங் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். So what is the role of the rhizobium? Fixing the atmospheric nitrogen as nitrate. Atmosphere இருக்க நைட்ரஜனை நைட்ரேட்டாக மண்ணுக்குள்ளே மாற்றுறது யாரோட வேலைனா rhizobium bacteria, which are essential for the growth of plants. Some free living bacteria in soil, automatically free living bacteria, nitrogen fixation bacteria is there. One is the cyanobacteria and another is the nostoc, and also fix nitrogen biologically. So both these bacteria also is useful to fixation of the nitrogen in the soil. And then biocontrol agents. Biocontrol அப்படின்னா மைக்ரோப்ஸை வச்சு இன்னொரு மைக்ரோப்ஸை அழிக்கிறது, அதுதான் biocontrol. Microbes are used to protect the crops from pests. Some of them are given below. So not only microbes வச்சு இன்னொரு microbes destroy பண்ணலாம், இல்லை microbes வச்சு இன்னொரு குட்டி குட்டி insects, worms like that, புழு அதெல்லாம் வந்து கொல்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ biocontrol agents. Bacillus thuringiensis. Bacillus thuringiensis. So BT cotton. BT cotton செடியில் helps, BT cotton helps to control insects. So cotton plantல it's helps to control the insects. பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு ஸோ இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. Bacillus thuringiensis. ஓகே, அடுத்தது Trichoderma fungi
helps to protect roots and control plant pathogens. Okay, pathogens naaka harmful microbes. Okay, to அடுத்தது trichoderma. So trichoderma is fungi la, so it is protect the root of the fungi. அண்ட் அந்த வேரில் ஃபங்கையோட வேரில் பார்த்தோன்னா காளான் சொல்கிறோம்ல, காளானோட வேரில் எதுவும் பூச்சியெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற ஃபங்கை வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் பாக்குலோ வைரஸஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னால் இன் தமிழில் கணுக்காளிகள் சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா கால் கணுவாக இருக்கும், இப்போ எறும்பு சொல்லலாம். அடுத்தது யார், கரப்பாம்பூச்சி. ஸோ அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வராமல் தடுக்கிறது யார் அப்படின்னா பாக்குலோ வைரஸஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸு. ஸோ பயோ கண்ட்ரோல் இந்த மைக்ரோப்ஸை வச்சு மற்ற இன்செக்ட்ஸை மைக்ரோப்ஸை வந்து தடுக்கிறது. ஸோ லிசன் ஹியர், crop is infected by the European corn borer. corn borer அப்படின்னா ட்ரில் பண்ணும். அந்த இன்செக்ட் போய் என்ன பண்ணும், அந்த செடியை ஓட்டை போட்டு அதில் இருக்க எசன்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ் நம்ம வந்து தெளிக்கிறோம் இல்லை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு. அதே மாதிரி பெஸ்ட் டைஸ் வென் ஃபீடிங் ஆன் எனி பிளான்ட் பாட். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, இந்த மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, மீன்ஸ் பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்கிற அந்த பூச்சி இதெல்லாம் வந்து அதை சாப்பிடும்போது இறந்து போயிடுதான். அதே மாதிரி பிடி ஜீன் இஸ் இன்சர்ட்டட் இன்டு க்ராப். ஸோ க்ராப்புக்குள்ளே பிடி ஜீன் அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அதை சாப்பிட்ற இந்த ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் பிளான்ட்டை வந்து குடஞ்சி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற இந்த இன்செக்ட்ஸ்லாம் ஈஸியாக இட் வில் பி டெஸ்ட்ராய். Sewage treatment. So aerobic microbes. Aerobic means the absence of the oxygen. Okay, aerobic microbes are allowed. What are the aerobic microbes? Especially main aerobic microbes means in the presence of the oxygen, not anaerobic only in the absence of the oxygen. Fungi. In the presence of the microbes நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா, Chlamydomonas பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இது aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of the wastewater. So நிறைய wastewater treated in this kind of microbes, aerobic microbes. இப்போ அழுக்கு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கு தண்ணி அதில் நிறைய மைக்ரோப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதில் ஏரோபிக் மைக்ரோப்ஸை உள்ளே போடும்போது, உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, அங்கே இருக்க வேஸ்ட் திங்ஸ். ஸோ இந்த செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டரில் ஏரோபிக் மைக்ரோப்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது திஸ் மைக்ரோப் கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் த எஃப்ளூவெண்ட். ஸோ அதில் இருக்க நிறைய கெட்ட ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் மேட்டர் எல்லாத்தையுமே அது இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே சாப்பிட்ருமா. அப்போ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக த வாட்டர் இஸ் கெட்டிங் பியூர். ஓகே, ஸோ அதான். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மைக்ரோப்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னா நைட்ரோபாக்டர் எஸ்பிஎஸ். இந்த அனரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. ஏரோபிக் மைக்ரோப்ஸு நைட்ரோபாக்டர் யூஸ் ஆகுது. அனரோபிக் ட்ரீட்மெண்ட்டில் மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டஸ்ட்டாக ரொம்ப அழுக்காக இருக்கிற வேஸ்ட் வாட்டரில் வந்து இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸை இன்சர்ட் பண்ணும்போது த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் அப்சர்வ்டு ஆர் take all the microbes consume major part of the organic matters. அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அது வந்து எடுத்துக்குமா. அப்போ வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ நைட்ரோபாக்டர் அப்படிங்கிறது ஏரோபிக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, மெத்தனோபாக்டீரியம் இஸ் அனரோபிக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகே, அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். Okay, production of biogas, human and animal facial matter and plant waste. Fecal matter means மலக்கழிவுகள் சொல்லுவோம் இல்லையா, மலக்கழிவுகள் அதுதான் fecal matter. And plant waste are broken down the anaerobic bacteria. ஸோ மனுஷங்களோட வேஸ்ட் எல்லாம் எடுத்து என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் தயாரிக்கிறாங்க. பயோகேஸ் கேஸ் வந்து தயாரிக்க அது பயன்படுதான். எப்படின்னா, ஸோ ஹியூமன்ஸோட ஃபேக்கல் மேட்டர் அண்டு பிளான்ட் வேஸ்ட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். அண்டர் த அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வி ஷுட் ஃபாலோ.
ஸோ அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னாக்கா ஃபுல்லாக டைட்டாக ஏர் டைட் பண்ணி மூடிடுற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அனரோபிக் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் உள்ள டைட்டாக ஏரேஷன் இல்லாததுனால உள்ள என்ன பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகுது? அனரோபிக் பாக்டீரியா ப்ரொடியூஸ்ட். So that they produced a methane gas which is called a biogas. Methane is nothing but CH4 hydrocarbon. Methane gas produced along with the carbon dioxide and hydrogen. So not only biogas, methane மட்டும் உருவாகலாங்க. ஸோ அது கூட சேர்ந்து யார் உருவாக்குறா? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் will be produced. These bacteria are called methanogens. ஸோ இதை வந்து இந்த அனரோபிக் பாக்டீரியா தான் என்ன பண்ணுது? மீத்தேனாவும் கார்பன் டை ஆக்சைடாக ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? அந்த கன்வெர்ட் பண்ணுற பாக்டீரியா பேர் என்னென்னா மெத்தனோஜென்ஸ். Alcoholic drinks are prepared by fermentation process. So already I told you fermentation process in Tamil nodittal. In the absence of air, the fermentation process going on, so that time alcohol and carbon dioxide will be produced. So what kind of alcohol? Wine or alcohol will be produced. Fermentation process using yeast. Sugars present in grapes and fermented by using yeast. ஸோ சுகர் என்ன பண்ணுறாங்க? கிரேப்ஸில் இருக்க சுகர் எதனால் ஃபர்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஈஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணும்போது the sugar present in the கிரேப்ஸில் இருக்க சுகர் என்ன ஆகுதுன்னா ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட். ஸோ பீர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் இன் ரைஸ் அண்ட் பார்லி ஆல்சோ. ஸோ பீர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆஃப் சுகர் இன் ரைஸில் இருக்க சுகர் அண்ட் பார்லியில் இருக்க சுகர். ஸோ ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால என்ன கிடைக்குதுன்னா பீர். ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் தெரியும். ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, ஆளி விதையை சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் ஆர் டைடு பண்டில்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர். நல்ல ஃப்ளாக்ஸ் சீடோட பிளான்ட்டை நல்லா பண்டிலாக கட்டி தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடுறாங்க. பாக்டீரியா லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் ஆன் த ஸ்டெம் டிஷ்யூஸ். ஸோ பாக்டீரியாஸ் ஆக்ட் ஆன் த ஸ்டெம் ஆஃப் த ஃப்ளாக்ஸ் பிளான்ட். அந்த ஃப்ளாக்ஸ் பிளான்ட்டோட தண்டில் என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா ஃபங்க்ஷன் ஆகி அந்த தண்டோட ஹார்ட்னஸ் என்ன பண்ணிடுதுன்னா சாஃப்ட் ஆக்கிடுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரெட்டிங். ரெட்டிங் மீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் சாஃப்ட்னஸ். ரெட்டிங் அப்படின்னா நம்ம மிருதுவாக்கிடுது. ஸோ அப்போ லினன் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் ஃபைபர்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் ஃபைபர்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு லினன் ஃபைபர்ஸ். Flax stem of the flax plant. After the process of retting we will get the linen thread. Linen நூல் சொல்கிறோம் இல்லையா? அந்த லினன் நூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடோட பிளான்ட் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வைக்கிறாங்க. அப்போ ஊற வைக்கும்போது அங்கே இருக்கிற அந்த சூடோமோனஸ் ஆர்குனோசா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அதில் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த தண்டு என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் ஆகுது. சாஃப்டான பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லினன் நூல் தயாரிக்கிறாங்க. ஓகே. இன் டர்னிங் இண்டஸ்ட்ரி. ஸோ வாட் இஸ் த டேனிங் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் தோல் பதனிடுதல். ஓகேவா? இப்போ மாடு தோலுலேருந்து சில தயாரிக்கிறாங்க, பாம்பு தோல். ஸோ அதெல்லாம் தோல் எடுத்து சில ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த தோலை என்ன பண்ணணும்னா பதப்படுத்தணும், ப்ரிசர்வ் பண்ணணும் இல்லையா? அதான். ஸோ இன் டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் மேக் இட் சாஃப்ட். ஸோ சம் ஆஃப் த பாக்டீரியா ஆக்ட் ஆன் த ஸ்கின் ஆஃப் த அனிமல்ஸ். இட் வில் பி மேக் அ சாஃப்டர். ஸோ அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம் ப்ளேயபிள் மீன்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஒன். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தேவையான ப்ராடக்டாக செய்கிறாங்க. இன் டெய்லி லைஃப் மேக்கிங் பிரெட். Yeast is used in bakeries to make bread and cakes. So already I told you yeast is important to bakery items, cake productions. Okay, they are added to the duff to produce carbon dioxide. So actually this is one of the fermentation process like that. So during the fermentation process carbon dioxide will be evolved which makes the duff rice. So duff rice means getting soft. Okay, so carbon dioxide which makes the duff rice. So அதனால தான் இந்த பிரெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன ஹோலாக இருக்கிறது என்னென்னா ஸோ எவால்விங் த கார்பன் டை ஆக்சைடு பபுளாக வந்து அது வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக the cakes, the bakery items will be getting so soft. Okay, so bread and cakes are soft due to carbon dioxide gas. Chlorella, green algae which is rich proteins and vitamins in the added
to the duff to enrich the bread with nutrients. Okay, when we add chlorella into the soften duff to the enrich bread, அந்த breadல வந்து chlorella add பண்ணும்போது இன்னும் vitamins nutrients வந்து இன்னும் increase ஆகுதாம். Okay, so lactose in the milk gets turned into lactic acid by the action of lactobacillus. So by the action of lactobacillus, lactose in the milkல இருக்க lactose என்ன ஆகுதுன்னா lactic acid மாறுது. ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னாக்கா ஒரு பாக்டீரியா. எந்த பாக்டீரியானா lactobacillus. Therefore milk becomes thicker. So that the action of lactobacillus, the milk afterwards getting thicker, that is called curd. தயிர் அப்படின்னு சொல்லுவோம். It gives the sour taste. Okay, the sour taste is given by the lactobacillus bacteria. When curd is processed, cottage cheese, பன்னீர் இஸ் அப்டைன்டு. ஸோ அதே மாதிரி கேர்டை வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீர். ஸோ when curd is processed cottage, அதை பதப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பன்னீர் கிடைக்குது. ஓகே, in human intestine, lactobacillus acidophilus that lives in the human intestine helps the digestion of a food and fight against harmful diseases causing organism. ஸோ நம்ம இன்டஸ்டைனில் சிறுகுடல் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற lactobacillus acidophilus அது வந்து ஹியூமன் இன்டஸ்டைனில் இருக்குது. அது என்ன பண்ணுது அந்த பாக்டீரியா அப்படின்னாக்கா ஹெல்ப்ஸ் த டைஜஷன் ஆஃப் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் த harmful diseases causing organism. So in case if any microbes of harmful microbes will entered into our body, automatically the intestine lactobacillus acidophilus will destroy. Okay, so this bacteria is major important in our intestine. Okay, and then E. coli bacteria living in human intestine help synthesizing vitamin K and vitamin B complex. So okay, this bacteria is very important, E. coli bacteria in our body. So which is producing synthesize the vitamin K and vitamin B bacteria. So நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்மளோட இதெல்லாம் வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக விட்டமின் கேயையும் விட்டமின் பியையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. Microbes in food process. Microorganisms commonly used for food processing are yeast, bacteria and molds. Fermentation process which is carried out by the microorganism result in the production of organic acid, alcohol and esters. They help to preserve food and generate distinctive new food products. So this kind of microbes or to production, அது எதை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குன்னா ஆர்கானிக் ஃபுட்டில் வந்து ஒரு ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ண, ஆர்கானிக் ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எஸ்டர்ஸ் மீன்ஸ் எ ப்ளசன்ட் ஸ்மெல். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா மைக்ரோஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தே ஹெல்ப் நாட் அதர் தேன் அதை தாண்டி எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, தே ஹெல்ப் டு ப்ரிசர்வ் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுது அண்ட் ஜென்ரேட் டிஸ்டிங்டிவ் நியூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நியூ ஃபுட் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுக்கும் எது பயன்படுதுன்னா இந்த microbes. Food preservation having two technique, one is traditional technique, another one is the modern technique. First one is the traditional technique, fermentation process. Fermentation process means nodithal, and the anaerobic respiration process, the food item is converted into softened one with the help of the yeast. Okay, and then pickling na nariya enna ஊத்தி அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, இது ஊறுகாய் போடுறது. பாயிலிங், சில விஷயம் நல்லா பாயில் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். அண்டு சுகரிங், நிறைய சால்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, சால்ட்டு சிலது பார்த்தோன்னா இந்த நெல்லிக்காயெலாம் பார்த்தோன்னாக்கா நிறைய சால்ட் போட்டு பதப்படுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ட்ரெடிஷ்னல் டெக்னிக் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ தீஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபார் அ ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ இப்போ நிறைய இது கூட ட்ரை ஃபிஷ் கூட பண்ணுறாங்க இல்லையா, ட்ரை ஃபிஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஸோ நிறைய சால்ட்டு போட்டு கருவாடு செஞ்சு வைப்பாங்கள்ல, கொஞ்சம் லாங் லைஃப் கொடுக்கும் அது. And then fermentation process. Fermentation is a microbial conversion of a starch and sugar into alcohol. So during the fermentation process, with the help of the yeast, starch and sugars converted into alcohol. It makes food more nutrients and palatable. It will be very tasty. Okay. So which is more nutritious and palatable, it will be more tasty. ரொம்ப
அதிக சத்துக்கள் நிறைந்ததாகவும் சுவை உள்ளதாகவும் மாற்றுற ப்ராசஸ் எது அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் with the help of the yeast, starch and sugar is converted into alcohol. So during this process carbon dioxide will be evolved, so that only the food material it will be get so soft. And then pickling. Pickling is a method of preserving food in an edible antimicrobial liquid. It is a two type, chemical pickling and fermentation pickling. Chemical pickling means the vinegar la add pannom illaya, so that is the chemical pickling. In chemical pickling, food is placed in an edible liquid kept that kills bacteria and other microorganisms like vinegar, alcohol, vegetable oil. ஸோ இதெல்லாம் போடும்போது வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயிலெலாம் நம்ம சேர்க்கும்போது ஃபுட்டில் இருக்கிற அந்த நல்ல உயிரோடு இருக்கிற மைக்ரோப்ஸ், நன்மை செய்யும் பாக்டீரியா எல்லாமே என்ன ஆகுனா இறந்து போயிடுது. ஸோ ஆனால் ஃபர்மெண்டேஷன், அதாவது பிக்லிங் நேச்சுரல் வே இருக்குது. ஸோ நேச்சுரல் வே அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ஃபர்மெண்டேஷன் மெத்தட். In fermentation, pickling, bacteria in the liquid produce organic acid and preservation agent that produce lactic with the help of the lactobacillus bacteria, lactic acid will be produced. Okay, so that the natural way only is good, because in the during the fermentation process, fermentation நல்லா டைட்டாக மூடி வைக்கும்போது, இப்போ ஊறுகாயை வச்சுக்கோங்களேன், டைட்டாக மூடி வைக்கும்போது ஸ்பான்டேனியஸாக அதுலேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான். ஓகே, ஆர்கானிக் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ப்ரிசர்விங் த ப்ரிசர்வேஷன் ஏஜென்ட். இங்கே என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ உள்ளே இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே இறந்துடும். ஆனால் செகண்ட் வே, நேச்சுரல் வேல என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆர்கானிக் ஆசிட் அதுவே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகும்போது அது நமக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். ஸோ lactobacillus is converted into lactic acid in the pickling. So and then boiling method. Boiling liquid food items kill all the microbes. Example, milk and water. ஓகே, பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மைக்ரோப்ஸ் எல்லாம் மேபி it will be their harmful microbes, it will be easily destroyed. And sugaring, so added sugar is one of the way to preserve the food. Sugar is used to preserve fruits in an antimicrobial syrup with the fruits such as apple, pears, peaches, plums or in the crystallized form, so that the product is stored in dry condition. So the சக்கரை பாகு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு அதனால் ட்ரை பண்ணிட்டோம்னாக்கா this is one of the preservating method we can use for future purpose. Pasteurization method is one of the modern technique. It is a process of preservation of liquid food. So especially liquid food, especially milk, பால் பதப்படுத்தி பாக்கெட்டில் வைக்கிறாங்க இல்லையா. எஸ், so this method was invented by Louis Pasteur in 1862. So milk is preserved by this method. So in this method milk is preserved. Packet பால்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் first. So what is this process? First the milk is heated up to 70 degree Celsius because to kill the bacteria. So அதில் இருக்க பாக்டீரியாலாம் கொல்றதுக்காக 70 degree இம்மீடியட்டாக டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறாங்க. And then it is cooled to 10 degree Celsius. இம்மீடியட்டாக 70 degree டெம்பரேச்சரை 10 டிகிரிக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் ரிமைனிங் பாக்டீரியா. ஸோ அங்கங்கே கொஞ்சம் தப்பிச்ச அந்த பாக்டீரியாஸ்லாம் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸஸாக அங்கங்கே இருக்கிற அந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இம்மீடியட்டாக 10 degree செல்சியஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் ரிமைனிங் பாக்டீரியா. தென் த மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ஸ்டெரிலைஸ்டு பாட்டில் இன் கோல்டு பிளேசஸ். ஸோ அதை பத்திரமா ஒரு கோல்டு பிளேசஸில் அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் மெத்தட் விச் இஸ் கால்டு pasteurization மெத்தட். ஸோ பிகாஸ் it was invented by Louis Pasteur, so that is called a pasteurization method. ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேக்கெட் பாலை இப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பாலை ஃபுல்லாக திடீர்னு 70 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மைக்ரோப்ஸ்லாம் இறந்துடும். அதுக்கடுத்து திடீர்னு 10 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணுறாங்க. அப்போ மிச்சம் மீதி இருக்கிற மைக்ரோப்ஸும் இறந்துடும். அப்போது அதை அப்படியே மீதி அந்த பாலை ரிமைனிங் அந்த மில்க் எடுத்து அப்படியே கூல் பண்ணி அப்போ தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து அது சஸ்டைன் ஆகும். ப்ரிசர்வ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு அதை சில் பிளேஸில் வச்சு அதை வந்து யூஸ் பண்ண முடியும். 10 நாளாக இல்லை 3 days 4 days அப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ தான் ஒன் ஆஃப் த preservation method. And food productions. Probiotic or live food supplements used in yogurt and other fermented milk products. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆன பிறகு அதில் இருக்கிற அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா,
ஸோ மில்க் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி நம்ம நிறைய ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொன்னோம், கேக்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் என்ன ஆகும்னாக்கா மைக்ரோப்ஸ் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ அதர் ஃபர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ மைக்ரோப்ஸ்னாக்கா நல்ல சத்து இன்னும் ரொம்ப அதிகமாகுன்றாங்க. ஸோ லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபைலஸ் அண்டு பைஃபைடோபாக்டீரியம் பைஃபீடியம். So these bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute. So that excess of the milk product which is called a probiotic. Okay. So இதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லாக்டோபாசிலஸ் அண்ட் அசிட்டோஃபிலஸ் அண்ட் பைபிட்டோபாக்டீரியல் பைபிடம். ஸோ திஸ் பாக்டீரியாஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு ப்ரொடியூஸ் த மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஓகே. அண்ட் தென் இதோட யூசஸ் என்ன அப்படின்னாக்கா திஸ் பாக்டீரியா இம்ப்ரூவ் த மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம். ஸோ மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் குட் திங்ஸ், நல்லது பண்ணுற ஹார்ம்லெஸ் மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஆர் ஸ்டொமக். ஓகே, நம்ம வயிற்றில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை வந்து ஊக்குவிக்குதான், வளர்கிறத வந்து சப்போர்ட் பண்ணுதான். ஓகேவா. ஸோ இதனால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்னா குடல் புற்றுநோய். த பாக்டீரியாஸ் மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இஸ் கட் அண்ட் thus contribute the following effects. First one, decrease the risk of colon cancer. குடல் புற்றுநோய் வராதா. Decrease the cholesterol absorption. ஸோ நிறைய கொலஸ்ட்ரால் உள்ளே வாங்குறது குறையும். Prevent diarrheal disease by increasing the immunity. Immunity will be increased. So this method, probiotic method, is very useful because it is improve the good microbes in our stomach. Okay.